நம்பிக்கையும் மர்மமும் கலந்த பொன் ஆடை. சபரிமலை கேரளா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்களை ஒரே பக்தி பாதையில் ஈர்க்கும் புண்ணிய பூமி. தர்மசாஸ்தா ஐயப்பனின் சன்னதி கோபுரத்தில் ஜொலிக்கும் பொன் ஆடை அது வெறும் கட்டடப்பூச்சி மட்டுமல்ல. அது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை, அவர்களின் உழைப்பு மற்றும் தியாகத்தின் வெளிச்சம். ஆனால் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இந்த தங்க ஆடைக்கு பின்னால் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக தொடரும் ஒரு மர்ம கதை ஒளிந்திருக்கிறது என்றால் நம்புவீர்களா? பக்தர்களின் நம்பிக்கையை அசைத்து பார்க்கக்கூடிய, நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை மீது கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விவகாரம் இது. 1998 ஒரு உன்னத நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட திட்டம். அது எப்படி 2019 ஒரு பெரிய சர்ச்சையாக தலை தூக்கியது? மேலும் அந்த சர்ச்சை எப்படி நீதிமன்றம், தணிக்கை அறிக்கை, லேசர் ஸ்கேன் தொழில்நுட்பம் என பல படிகளை கடந்து இறுதியாக 2025 அதிகாரப்பூர்வமாக ஒரு முடிவுக்கு வந்தது? 32 கிலோ சுத்தமான தங்கம், அது மீதமானதா அல்லது அதில் ஏதேனும் காணாமல் போனதா? இந்த பொன் ஆடை விவகாரத்தை சுற்றியுள்ள ஒவ்வொரு கேள்வியும் பக்தர்களின் மனதை மட்டுமல்ல, கோவில் நிர்வாகத்தின் நெறிமுறைகளையும் ஒரு சேர உலுக்கியது. இன்று வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலில் நாம் பார்க்க போகும் அந்த பிரம்மாண்ட கதை சபரிமலா கோல்ட் பிளேட்டிங் ஒர்க். இதில் புதைந்திருக்கும் உண்மை என்ன? ஒரு புனிதமான இடத்தில் நிதி நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை எந்த அளவுக்கு அத்தியாவசியம் என்பதை பற்றி ஆழமாக பார்க்கலாம். நம்பிக்கையின் உண்மை தத்துவம் என்ன என்பதை அறிய இந்த விரிவான பயணத்தில் இறுதி வரை எங்களுடன் இணைந்திருங்கள். 2. தங்க ஆடை திட்டத்தின் தோற்றம். 32 கிலோ பக்தியின் பொன் தியாகம். 1998 1998ஆம் ஆண்டு சபரிமலை வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்து அச்சிடப்பட்ட காலகட்டம் அது. பல ஆண்டுகளாக பக்தர்கள் ஐயப்பனுக்கு செலுத்திய காணிக்கை செல்வம் பெருகியிருந்தது. இந்த பணத்தை ஒரு உன்னத பணிக்கு பயன்படுத்த தேவஸ்வம் வாரியம் முடிவெடுத்தது. அதன் விளைவுதான் கோவிலின் கூரைக்கு தங்கம் பூசும் திட்டம். இந்த திட்டம் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக வானிலை மாற்றங்களால் தேய்மானம் அடைந்து வந்த சன்னதி கூரைக்கு நீண்ட கால பாதுகாப்பையும் நிரந்தர பொலிவையும் கொடுப்பது இதன் நோக்கமாக இருந்தது. சபரிமலை கோவிலின் பிரதான காப்பர் கூரை மற்றும் சன்னதியின் மேல் பகுதி முழுவதையும் உயர்தரமான தங்க தகடுகளால் மூடும் பணிகள் தொடங்கப்பட்டன. அப்போது திருவாங்கூர் தேவஸ்வம் வாரியம் TDB தலைமையில் நிபுணத்துவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு இந்த பணிகள் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றன. இதற்காக பயன்படுத்தப்பட்ட தங்கம் எவ்வளவு தெரியுமா? சுமார் 32 கிலோ சுத்தமான தங்கம். இந்த தங்கத்தில் ஒரு சிறு துகள் கூட தேவஸ்வம் வாரியத்தின் சொந்த சொத்து அல்ல. இது முழுவதும் உலகெங்கிலும் உள்ள பக்தர்கள், குறிப்பாக ஏழை கூலி தொழிலாளிகள் கூட தங்கள் நம்பிக்கையின் வெளிப்பாடாக செலுத்திய உன்னதமான காணிக்கை. இந்த தங்க ஆடை சபரிமலைக்கு ஒரு புதிய சகாப்தத்தை கொடுத்தது. இது வெறும் ஒரு உலோக பூச்சி அல்ல. இது பக்தர்களின் கூட்டு தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் தெய்வத்தின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையின் சின்னமாக அது மின்னியது. ஆனால் இந்த புனிதமான பொன் ஆடையின் கணக்கு அடுத்த சில ஆண்டுகளில் ஒரு நிர்வாக சவாலாக மாறும் என்று யாரும் அப்போது சற்றும் நினைத்து பார்த்திருக்கவில்லை. இந்த திட்டத்தின் முடிவில் வெளிப்படைத்தன்மைக்கான சில அடிப்படை கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஆனால் அவை அப்போது பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அந்த சிறிய கவனக்குறைவே பின்னாட்களில் புயலாக உருவெடுத்தது. 3. 2019 சீரமைப்பு சர்ச்சை. நம்பிக்கையின் அடித்தளத்தை அசைத்த சந்தேகம். சுமார் 20 ஆண்டுகள் கடந்துவிட்டன. தங்க ஆடை பொருத்தப்பட்டிருந்த கோவிலின் காப்பர் கூரை கேரளாவின் கடுமையான பருவமழை, ஈரப்பதம் மற்றும் காலநிலை மாற்றங்கள் காரணமாக சீரமைப்புக்கு உள்ளாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தங்க ஆடையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உள்ளிருக்கும் காப்பர் கூரையை பலப்படுத்தவும் உடனடியாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. 2019ஆம் ஆண்டு இந்த சீரமைப்பு பணிகளுக்காக தங்கப்பூச்சுடன் கூடிய பழுதடைந்த கூரை பாகங்கள் தற்காலிகமாக பிரிக்கப்பட்டன. இந்த பாகங்கள் அந்த பணிகளில் நிபுணத்துவம் பெற்ற தமிழ்நாட்டில் உள்ள சென்னை நகரில் இருக்கும் ஒரு சிறப்பு பணிமனைக்கு ஒர்க் ஷாப் அனுப்பி வைக்கப்பட்டது. இங்கேதான் முதல் சந்தேகம் கிளம்பியது. 32 கிலோ தங்கம் பூசப்பட்ட ஒரு மதிப்புமிக்க கோவில் சொத்தை மாநிலம் விட்டு மாநிலம் கொண்டு செல்வதும் அதை தனியார் பணிமனையில் பிரித்து சீரமைப்பதும் பொதுவெளியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. பக்தர்களின் மனதில் மிக முக்கியமான கேள்விகள் எழத் தொடங்கின. 1. சென்னையில் சீரமைப்புக்கு பிறகு தங்க ஆடையுடன் கூடிய பழைய பாகங்களும் புதிய பாகங்களும் அவற்றின் துல்லியமான எடையுடன் பாதுகாப்பாக திரும்பி வந்தனவா? 2. சீரமைப்பின் போது பழைய தங்க ஆடை உரிக்கப்பட்டு புதிய காப்பர் தகடுகளில் மீண்டும் பூசப்பட்டிருக்க வேண்டும். அப்போது மாற்றப்பட்டதில் மீதமிருந்த தங்கத்தின் அளவு என்ன? அதன் கணக்கு சரியாக பராமரிக்கப்பட்டதா? 3. கோவிலுக்கு சொந்தமான இந்த தங்கம் இடைப்பட்ட காலத்தில் வேறு எங்கும் கைமாறவில்லையா? இந்த கேள்விகள் பக்தர்களின் மனதில் அச்சத்தையும் அவநம்பிக்கையையும் விதைத்தது. நிலைமை மோசமானதும் தேவஸ்வம் வாரியம் TDB அதிகாரப்பூர்வமாக ஒரு விளக்கத்தை கொடுத்தது. அவர்கள் பழைய தங்கம் எதுவும் காணாமல் போகவில்லை என்றும் பராமரிப்புக்காக சில பாகங்கள் மாற்றப்பட்டன,
மேலும் மாற்றப்பட்ட பாகங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மீதமிருந்த தங்கம் அனைத்தும் பாதுகாப்பாக கையாளப்பட்டுள்ளது என்றும் உறுதியளித்தனர். ஆனால் வாரியம் அளித்த விளக்கம் மீதமிருந்த தங்கத்தின் துல்லியமான எடையையும் அதன் இருப்பிடத்தையும் உடனடியாக தெளிவுபடுத்தவில்லை. இதுவே ஊடகங்களில் பெரும் விவாத பொருளாக மாறி நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தியது. வெளிப்படைத்தன்மை இல்லாமை மிக எளிதாக சர்ச்சையாக உருமாறியது. ஐவி விவாதமும் அழுத்தமும் 1.3 கிலோ தங்கமும் கணக்கீட்டு புதிரும். பராமரிப்பு பணிக்கு பின் மீதமிருந்த தங்கத்தின் கணக்கு குறித்த குழப்பங்கள் விவாதத்தின் உச்சத்தை எட்டியது. சில ஊடக அறிக்கைகள் மற்றும் ஆர்டிஐ தகவல் கோரிக்கைகள் மிக துல்லியமான ஒரு குற்றச்சாட்டை கிளப்பின. மொத்தம் 32 கிலோ தங்கத்தில் சீரமைப்புக்கு பிறகு சுமார் 1.3 கிலோ தங்கம் மீதமுள்ளது, சர்ப்ளஸ் கோல்டு. ஆனால் இந்த மீதமுள்ள தங்கத்தின் இருப்பு மற்றும் அதன் கணக்கீடு தெளிவாக இல்லை. இது உடனடியாக கோவில் சொத்து கணக்கில் சேர்க்கப்படவில்லை. ஒரு கோவில் நிர்வாகம், அதுவும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை நிர்வகிக்கும் போது மீதமுள்ள ஒரு பொருளை கணக்கில் காட்டுவதில் குழப்பம் இருப்பது ஏன்? இது பொதுமக்கள் நம்பிக்கைக்கு எதிரானது அல்லவா? கோவில் சொத்தை நிர்வகிப்பதில் இவ்வளவு அலட்சியமா என மக்கள் விமர்சிக்க தொடங்கினர். இங்கு தங்கம் திருடு போனதாக நேரடி புகார் இல்லை. ஆனால் மீதமுள்ள பொருட்களின் கணக்கீட்டில் உள்ள வெளிப்படைத்தன்மை இல்லாமையே மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. இந்த கடுமையான விமர்சனங்கள் தேவஸ்வம் வாரியத்தின் மீது மிக அதிகமான அழுத்தத்தை ஏற்படுத்தியது. வாரியம் மீண்டும் ஒருமுறை உறுதியுடன் அறிவித்தார்கள், மீதமுள்ள தங்கம் முழுவதுமாக பாதுகாப்பாக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கி காப்பகத்தில் பேங்க் வால்ட் உள்ளது. இதில் எந்த தவறும் நடைபெறவில்லை, மக்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த உறுதிமொழி ஓரளவுக்கு அமைதியை கொடுத்தாலும் சட்ட ரீதியான மற்றும் நிர்வாக ரீதியான கேள்விகள் ஓய்ந்துவிடவில்லை. கோவில் சொத்து நிர்வாகத்தில் முழுமையான வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்ற கோரிக்கை நீதிமன்றம் வரை சென்றது. இதன் விளைவாக வருங்காலங்களில் இது போன்ற சர்ச்சைகள் எழாமல் இருக்க உயர்தரமான தணிக்கை, ஆடிட்டிங் மற்றும் தொழில்நுட்ப சரிபார்ப்பு தேவை என்ற முடிவுக்கு நிர்வாகம் வந்தது. அந்த முடிவின் விளைவாக 2025ஆம் ஆண்டு ஒரு இறுதி தீர்வை நோக்கி நிர்வாகம் நகர்ந்தது. 2025 இன் இறுதி தீர்ப்பு: லேசர் ஸ்கேன் தொழில்நுட்பமும் வெளிப்படைத்தன்மையும். மீதமிருந்த தங்கம் குறித்த விவகாரம் வெறும் பேச்சாக முடிந்துவிடவில்லை. இது கோவில் சொத்துக்களை நிர்வகிக்கும் விதத்திலேயே ஒரு அடிப்படை மாற்றத்தை கொண்டு வந்தது. 2025ஆம் ஆண்டு இந்த விவகாரம் தொடர்பான இறுதி மற்றும் மிக துல்லியமான ஆடிட்டிங் அறிக்கை, ஆடிட்டிங் ரிப்போர்ட் பொதுவெளியில் வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையின் மூலம் பல ஆண்டுகளாக தொடர்ந்த சந்தேகம் முடிவுக்கு வந்தது. இந்த தணிக்கை அறிக்கையின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் அவர்கள் கையாண்ட புதிய தொழில்நுட்ப முறை. இந்த முறை வெறும் எடைகளை பதிவு செய்வதோடு நின்றுவிடாமல் லேசர் ஸ்கேன் தொழில்நுட்பம், லேசர் ஸ்கேன் டெக்னாலஜி என்ற அதிநவீன முறையை அறிமுகப்படுத்தியது. இந்த லேசர் ஸ்கேன் தொழில்நுட்பம் மூலம் தங்க தகடுகள் பூசப்பட்ட சன்னதியின் ஒவ்வொரு பகுதியினதும் முழு அளவு, தடிமன், எடை மற்றும் அடர்த்தி ஆகியவை மில்லிமீட்டர் அளவில் மிக துல்லியமாக பதிவாகியது. இதன் விளைவாக இனிமேல் கோவிலின் தங்க ஆடை குறித்து எந்த ஒரு சந்தேகமும் எழ வாய்ப்பில்லை என்ற ஒரு நம்பகமான நிரந்தரமான நிலையை தேவஸ்வம் வாரியம் உருவாக்கியது. அதாவது 2019 எழுந்த தங்கம் காணாமல் போய்விட்டது அல்லது கணக்கு குழப்பம் என்ற வதந்திகள் இந்த துல்லியமான அறிக்கையால் முற்றிலும் தவறானவை என நிரூபிக்கப்பட்டன. அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு: பழைய தங்க பாகங்களின் எடையும் மாற்றப்பட்ட புதிய தங்க ஆடையின் எடையும் மீதமுள்ள தங்கத்தின் இருப்பும் துல்லியமாக சரிபார்க்கப்பட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள லாக்கர்களில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இது சபரிமலை நிர்வாகத்தில் புதிய வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வின் தொடக்கத்தை குறித்தது. நம்பிக்கையை நிர்வகிக்க இனி தொழில்நுட்பமும் மிக துல்லியமான கணக்கீட்டு முறைகளும் கைகோர்க்கும் என்ற ஒரு ஆரோக்கியமான நடைமுறை இங்கே உருவானது. இது கோவில் நிர்வாகத்தில் இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி திட்டமாக மாறியது. வாழ்க்கை தத்துவம்: நம்பிக்கையே உண்மையான செல்வம். இப்போது இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் மிக முக்கியமான வாழ்க்கை தத்துவம் என்ன என்று பார்க்கலாம். ஏன் இது போன்ற விஷயங்கள் ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் மீண்டும் மீண்டும் எழுகிறது? காரணம் எளிமையானது. சபரிமலை கோவில் என்பது ஒரு பில்லியன் பக்தர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையின் அடையாளம். இங்கே தங்கம் என்பது வெறுமனே சந்தை மதிப்புள்ள ஒரு உலோகம் அல்ல. அது பக்தர்களின் நேர்த்திக்கடன், அவர்களின் கடின உழைப்பின் வெளிப்பாடு. அதனால் கோவிலில் நடக்கும் சிறிய நிர்வாக குறைபாடு கூட அவர்கள் தங்கள் வீட்டில் நடப்பதைப் போல உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்தை நிர்வகிக்கும் போது நிர்வாகத்தில் சிறிய குறைபாடு அல்லது வெளிப்படைத்தன்மை இல்லாமை உடனடியாக பொதுமக்கள் நம்பிக்கையில் பெரிய சர்ச்சையாக மாறுகிறது. இங்கு பிரச்சனை தங்கம் காணாமல் போனதல்ல. பிரச்சனை பக்தர்களின் நம்பிக்கையின் கணக்கில் ஒரு சிறிய குழப்பம் ஏற்பட்ட போதுதான். அந்த நம்பிக்கை ஒரு நிழலால் அசைக்கப்பட்ட போதுதான். எனவே 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட துல்லியமான லேசர் ஸ்கேன் ஆடிட்டிங் அறிக்கை வெறும் தங்கத்தின் கணக்கை மட்டுமல்ல, பக்தர்களின் நம்பிக்கையின் கணக்கையும் சரியாக சரிகட்டியது என்றே கூறலாம்.
நிர்வாகம் தங்கள் கடமையை வெளிப்படைத்தன்மையுடன் செய்தபோது மக்கள் மனதில் இருந்த கசப்பு நீங்கியது. தங்கம், அது வெறும் உலோகம். அதை இழந்தால் மீண்டும் வாங்கலாம். அதன் மதிப்பீடு உலகச் சந்தையை பொறுத்தது. ஆனால் நம்பிக்கை, அது ஒரு உயிர். அது உறவுகளின், கடவுளின், நிர்வாகத்தின் அடித்தளம். நம்பிக்கை இழந்தால் அதை மீண்டும் உருவாக்குவது என்பது இமயத்தை நகர்த்துவது போல கடினமானது. நாம் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் இருந்தாலும் அல்லது ஒரு தனி மனிதனாக இருந்தாலும், நாம் சம்பாதிக்கும் செல்வத்தை விட நாம் காக்கும் நம்பிக்கைதான் நம்முடைய மிகப்பெரிய சொத்து. வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வும் எந்த அளவிற்கு அத்தியாவசியம் என்பதை இந்த 27 ஆண்டுகால சபரிமலை தங்க ஆடை விவகாரம் நமக்கு உரக்கச் சொல்கிறது. இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை, நம்பிக்கையை துளியும் அசைவில்லாமல் காக்கும் நிர்வாகமே மனிதனே தெய்வம். 7. நிறைவு. இதுதான் சபரிமலை தங்க ஆடை சர்ச்சையின் முழு உண்மை. 1998 இல் எழுந்த கேள்வி 2025 இல் தொழில்நுட்பம், நீதி மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றின் துணையுடன் நியாயமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளது. பொறுப்பும் நம்பிக்கையும் இணைந்திருக்கும் புனிதமான இடமே சபரிமலை என்பதை இந்த நீண்ட வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. இந்த மாதிரியான உண்மையான கதைகள், அதில் புதைந்திருக்கும் ஆழமான வாழ்க்கையின் தத்துவங்கள் ஆகியவை நம் சேனலில் தொடர்ந்து வெளிவரும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களின் ஆழமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் இந்த தத்துவங்கள் பலரை சென்றடைய சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. நம்பிக்கைதான் மனிதனின் பெரிய செல்வம். வாழ்க்கையின் தத்துவங்கள்.